தினமே இந்த சாயங்கால நேரத்தில் உங்களை பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம். பொதுவாக சாயங்கால நேரத்தில் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகலாம். ஏன்னா மண்டேலேருந்து சாட்டர்டே வரைக்கும் வேலை செய்வோம். ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டா தூங்கிடலாம், கிரிக்கெட்டு பார்க்கலாம், இல்லை நியூஸ் பார்க்கலாம், கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகலான்ட்டு எல்லாரோட மைண்ட் செட்டும் எங்களோட மைண்ட் செட்டும் அப்படி தான் இருக்கும். ஆனாலும் நாங்கள் ஏன் இந்த மாதிரி வந்து பேசுகிறோம் அப்படின்னா, அதாவது ஒரு வீட்டில் வந்து ஒரு பிச்சைக்காரர் என்ன பண்ணுறேன்னா பசிக்காக சாப்பாடுக்காக அப்படியே போயினே இருக்காரு. இன்னொரு பிச்சைக்காரன் என்ன பண்ணுறேன் அப்படியே பார்த்துனே இருக்காரு. இவர் ஃபஸ்ட்டு போனவர் என்ன பண்ணாரா, சாப்பிட்டார். ஒரு அந்த இடத்துல போயின்னு இருக்க ஒரு கல்யாண மண்டபத்தில் ஒரு சாப்பாடு போகிறேன்ட்டு போயிட்டு அங்கே போய் சாப்பிட்டார். சாப்பிட்டுட்டு பிறகு அப்படியே வந்துன்னு இருக்கும்போது இன்னொரு ஆள் பார்த்து, என்ன ஒரு மாதிரியா இருக்குங்கிட்ட, இல்லையா பசிக்குதுன்னையா, ஏன் கவலைப்படுற, போ நேராக போயிட்டு ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு மண்டபத்தில் இது மாதிரி சாப்பாடு போடுறாங்க, நீ அங்கே போய் திருப்தியாக சாப்பிட்டேன்னாரு. அங்கே போனாலும் சாப்பிட்டாரு, முடிஞ்சிச்சு. ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, அவருக்கு தெரியும் எதிரில் வராரு என்ன நோக்கத்துக்காக வராரு, என்ன எதிர்பார்க்குறாருன்ட்டு. அவருக்கு தேவை பசி, ஒரு வேளை சாப்பாடு. அதுனா நன்மை. இன்னைக்கு செஞ்சாரு, நான் சாப்பிட்டேன், நான் திருப்தியா இருக்கேன். நீ வேதனையில இருக்க, நீயும் அந்த இடத்துக்கு போனா நீ கொஞ்சம் சந்தோஷமாகலாம், உன் பசி தீரும், உன் குடும்பத்துடைய நிலைமை மாறும், நீ ஹாப்பியா இருப்ப. நீ நல்லா இருந்ததா உன் குடும்பம் நல்லா இருக்கணும்ன்ற ஒரு அர்த்தம் தான் அது. ஒரு ஒண்ணுல ஒரு விஷயம், சின்ன சாப்பாடுக்காக ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனுக்கு உதவி செய்யும் போது, நான் சொல்றேன் இந்த வார்த்தை வந்து என் வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவம். இதே மாதிரிதான் என் வாழ்க்கையிலையும் வேதனையா இருக்கும்போது, துக்கமா இருக்கும்போது என்ன பண்றதுன்னு தெரியல. ஹாஸ்பிட்டலுக்கு போனோம், எனக்கு உடம்பு சரியில்லை. ஹாஸ்பிட்டலுக்கு போனோம், டாக்டர் பார்த்தாரு, ரொம்ப கஷ்டம்ப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. இப்போ எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன், எங்களுக்கு இப்போ நன்மை தேவை. இந்த நன்மை யாரு செய்யறது? செய்யறதே டாக்டர் தான். இப்போ டாக்டர்கிட்ட போனா டாக்டர் முடியாதுன்னாரு. இப்போ நெக்ஸ்ட் நன்மை யாரு செய்யணும் பார்த்தா யாருமே இல்லை. கிட்டத்தட்ட 45 நாள் அந்த படுக்கையில இருந்தேன். அப்படி இருக்கும்போது எனக்கு ஒரு நன்மை வேணுமே, யார்கிட்ட போறதுன்னு தெரியல. அப்புறம் வந்து ஒரு பாட்டியம்மா சொன்னாங்க, இந்த மாதிரி சொல்லும்போது, இயேசு சாமி நல்லவர், அவர் நீங்க நம்புனீங்கன்னா உங்க வாழ்க்கையில அவர் ஒரு அற்புதம் செய்வார்னு சொன்னாங்க. எங்க அம்மா அப்பாவுக்கு இயேசுன்னா யாருன்னு தெரியாது. அப்போ என்ன பண்ணாங்க, அந்த வார்த்தை கேட்கும்போது எங்க அம்மா சொன்னாங்க, எனக்காக ஜெபம் பண்ணாங்க. ஜெபம் பண்ணும்போது, இயேசுவே நீ யாருன்னு எனக்கு தெரியாது, என் பிள்ளைக்கு மட்டும் நீ சுகம்னு கொடுத்த அப்படின்னா என் பிள்ளையும் உனக்காக வாழ்வேன், நானும் உனக்காக வாழ்வேன். அன்னைக்கு ஒரு ஜெபம் பண்ணாங்க. சொன்ன ஒரு 15 நாள்ல எனக்கு சுகமாயிடுச்சு, நான் நல்லா இருக்கிறேன். எதுக்கு நான் இந்த வார்த்தை அப்படின்னு சொல்றேன் பாத்தீங்களா? நன்மைன்றதுக்கு இந்த பூமியில நம்ம இருக்கிறோம், யாருமே நமக்கு நன்மை செய்ய மாட்டாங்க. நன்மை அப்படின்னு செஞ்சாலும் சொல்லி காட்டுவாங்க. செய்யறதுக்கு முன்னாடியே ஒரு டிமாண்ட் வைப்பாங்க, இது பண்ணணும் இது பண்ணணும் இது பண்ணணும்னு. ஆனா நான் சொல்ற ஒரு வார்த்தை யார் தெரியுமா? நான் சொல்ற ஒரு வார்த்தை அவர் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் சொல்ற ஒரே ஒரு வார்த்தை, நான் உங்கள்கிட்ட டிமாண்ட் எல்லாம் வைக்க மாட்டேன். அவர் சொல்ற ஒரே வார்த்தை, நான் டிமாண்ட் வைக்க மாட்டேன், நீ நம்பினா உனக்கு அற்புதம் செய்வேன். நம்ம நினைக்கலாம், அவர் ஏன் என் வாழ்க்கையை அற்புதம் செய்யணும், அவர் யாரு, எனக்கும் அவருக்கும் சம்மந்தமே இல்லையேன்னு. அவர் சொல்லுவாரு, அவர் ஏன் அந்த மாதிரி சொல்றாருன்னா, உனக்காக நான் உயிரே கொடுத்தேன். எதுக்காக கொடுத்தார் உயிர்? ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷன் ஒரு விஷயம் மனுஷனுக்கு உதவி செய்வார் அப்படின்னா காரணம் இல்லாம செய்ய மாட்டாங்க யாருமே, ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான் உதவி செய்வாங்க. ஆனா நம்ம ஆண்டவர் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம ஒரே ஒரு விஷயம், நம்ம நல்லா இருக்கணும். எதுல நல்லா இருக்கணும்? நம்மளுடைய சாபத்திலையும் பாவத்திலையும். நம்ம முன்னாடி சில பேர் சொல்லுவாங்க, இப்போ ஒரு டாக்டர்கிட்ட போயிட்டு சப்போஸ் எனக்கு உடம்பு சரியில்லை, ஏதோ ஒரு மச்சம் ஏதோ வந்துட்டா டாக்டர் சொல்ற ஃபர்ஸ்ட் வார்த்தை என்ன தெரியுமா? உங்க அப்பாவுக்கு இருக்கா, இல்லை உங்க குடும்பத்துல யாருக்காவது ஒரு ஆள் இருக்கா? ஏன்னா ஜீன்ஸ் அந்த சந்ததியா சில பேருக்கு ஒரு விஷயமா அப்படியே வரும். அதனாலதான் அந்த வார்த்தையை கேட்பாங்க. இந்த பரம்பரை சாபம், நம்ம வாழ்க்கையில முன்னோர் செய்த சாபம், அந்த காலத்துல தெரிஞ்சு தெரியாம ஏகப்பட்ட விஷயம் செஞ்சிருக்கலாம். ஆனா அது பாவம்னு தெரியாது. அந்த பாவம் என்ன ஆயிடும், அப்படியே சாபமா மாறிடும். சாபமா மாறி தொடர்ந்து நம்ம குடும்பத்தை என்ன பண்ணோம், பாதிக்க பண்ணோம். இந்த சாபத்திலையும் நம்ம செய்யற பாவம், ஒரு மனுஷன் தெரிஞ்சு செய்யறான்னா அந்த பாவம், பாவத்தின் சம்பளம் மரணம். இந்த பாவத்துக்கும் முன்னோர் செய்த சாபங்களுக்கும் இந்த உலகத்துல பிராயச்சித்தமே கிடையாது. ஒரு பிராயச்சித்தம் அப்படின்னு ஒண்ணு நடக்கணும் அப்படின்னா ஒரு மனுஷனுடைய ரத்தம் சிந்தப்படணும். அந்த மனுஷனுடைய ரத்தம் எப்படின்னா தூய்மையா இருக்கணும், பாவம் செய்யாத ஒரு ரத்தமா இருக்கணும். நான் சொல்றேன், அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் தூய்மையான ரத்தம். அவர்கிட்ட பாவம் கிடையாது, அவர்கிட்ட அநீதி கிடையாது. அவர் சொல்றாரு, நான் வந்து உங்களுக்காக, உன் சாபத்துக்காகவும் முன்னோர் பாவங்களுக்காகவும் நான் ரத்தம் சின்னதான் நீங்க நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறீங்க. அப்ப நானும் நினைக்கிறேன். அப்ப நான் என்ன பண்றேன், இதுக்கு ஒரே ஒரு பதில், நானே இந்த பூமிக்கு வரேன்னு சொல்லிட்டு வந்து நமக்காக உயிர் கொடுத்தார். உயிர் எது வரைக்கும் கொடுத்தார் தெரியுங்களா? சிலுவையில மறிச்சா கடைசி ரத்தம், கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்தினார். ஹாஸ்பிட்டல் போறோம், உடம்பு சரியில்லை, பிளட் போயினே இருக்கு. உடனே டாக்டர் என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா? பிளட் உடம்புல இல்லை, பிளட் உடம்புல இல்லைன்னு செத்துருவாங்கன்னு. ஆண்டவருக்கு தெரிஞ்சு கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் நமக்காக சிந்தினார். எதுக்காக தெரியுங்களா? நம்ம நல்லா இருக்கணும்னு ஒரே ஒரு ரீசனுக்காக. ஒரு குழந்தைக்கு
உடம்பு சரியில்லை அப்படின்னா தாய் தகப்பன் எப்படி துடிப்பாங்களோ, நம்ம நல்லா இருக்கணும், நம்ம அழிவுல போகக்கூடாது, நம்ம பாதிக்கப்படக்கூடாதுன்னு நம்ம நல்லா இருக்கணும் ஒரே விஷயத்துக்காக தான் அவரு சின்ன பண்ண சிலுவையில துடிப்பா செத்தார். எதுக்காக? நம்ம நல்லா இருக்கணுன்றதுக்காக. அதாவது அந்த அன்பை என்ன சொல்லுவோம், அகப்பே அன்புன்னு. அந்த அன்புன்னா எல்லை இல்லாத அன்பு. அதாவது நான் இந்த விஷயம் செய்வேன் அதனால இது காரணமா இருக்கும்னு சொல்ல, அவர் சொல்றாரு, என் அன்பை என்ன பரிபூர்ணமா கொடுக்குறேன், அதோடைய விளைவு தான் கடைசி செத்த வரைக்கும் என்ன நமக்கு சிந்தி என்ன பண்ணார்னா நம்மளை வாழ வச்சார். அதனாலதான் நான் வந்து சொல்றேன், நாங்களும் படிச்சிருக்கோம், வேலை வெட்டி போய் நல்லா இதான் இருக்கிறோம். ஆனா இந்த மாதிரி சொல்றதுக்கு ஒரே ரீசனா, என் பாவத்திலயும் என் சாபத்திலயும் எனக்கு ஆண்டவர் விடுதலை கொடுத்தார். நான் நல்லா இருக்கிறேன், அந்த நல்லா இருக்கிற அந்த சந்தோஷத்தை, அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை நான் அனுபவிச்ச மாதிரி என் கூட இருக்கிற சகோதரர்கள், அம்மாங்க, அப்பாங்க எல்லாரும் அனுபவிக்கணுன்ற ஒரே ரீசனுக்காக தான் வந்து சொல்றோம். நான் வந்து இப்போ என்ன ஹாப்பியா இருக்கிறேன். அந்த ஹாப்பி வந்து நிறைய பேர் கிடைக்காது. சில பேர் சொல்லுவான், அதாவது உலகத்துல இருக்கும்போது எனக்கு வந்து கொஞ்சம் ட்ரிங்க் அடிச்சா சந்தோஷமாக, இன்னும் சில பேர் சொல்லுவோம் ஒரு தப்பான விஷயம் பண்ணா நீங்க ஹாப்பியா இருக்கும்னு. ஆனா நான் சொல்ற சந்தோஷம் இந்த இயேசுவை தெரியுமா, இயேசுவை உள்ளத்துல ஏற்றுக்கும் போது அவர் கொடுக்குற சந்தோஷம் அவ்வளோ லெவலா இருக்கும். ஆக்சுவலி அதுக்கு அன்லிமிட்டடே கிடையாது, அதுக்கு லிமிட்டே கிடையாது. நம்ம நினைப்போம் அதோட விலையே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். நான் வாழ்க்கையில சொந்த அனுபவிச்சிருக்கேன். நான் நம்பினதா என்ன ஆயிடுச்சுன்னா, என்னன்னா நான் நம்பினேன், எங்க அப்பா அம்மா நம்பினேன், கூட பிறந்தவங்க எல்லாரும் நம்பினேன். இப்ப நான் குடும்பத்தை எப்படி இருக்கேன், ஹாப்பியா இருக்கிறோம், சந்தோஷமா இருக்கும். இந்த சந்தோஷம் எங்க போனாலும் கிடைக்காது. ஃப்ரெண்ட்ஸுங்களோட போனா ஒரு மணி நேரம் சந்தோஷமா இருக்கலாம், சொந்தக்காரங்களோட போனா ஒரு கல்யாணத்துல ஒரு சந்தோஷமா இருக்கலாம். ஆனா நான் சொல்றேன், இந்த இயேசு சுவாமி பத்தி நம்ம நம்பும் போது வாழ்க்கை முழுசா சந்தோஷம். ஏன்னா நிரந்தரமான சந்தோஷம். சில பேர் டெம்பரரி சந்தோஷத்துக்காக எதோ செய்யறாங்க. டெம்பரரி தான், ஒண்ணுமே இல்லை, ஒரு 2 மணி நேரம் இல்லை 3 மணி நேரம் இல்லை ஒரு 10 நாள் இல்லை ஒரு மாசம். ஆனா நான் சொல்றேன், இந்த ஆண்டவர் அவர் நம்ம உள்ளத்துல ஏத்துக்கும் போது, இயேசுவே எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்கும்போது, இயேசுவே என் பாவத்தை மன்னிங்கன்னு கேட்கும்போது, இயேசுவே சாபங்களை எல்லாம் மன்னிங்கன்னு கேட்கும்போது, ஆண்டவரே என் உள்ளத்துல வாங்கன்னு கேட்கும்போது அவர் வருவார். வந்து நம்ம வாழ்க்கை நேரத்தில் மற்றவரு நம்ம வாழ்க்கையை சந்தோஷமாக சமாதானத்தில் நிரப்புவாருமா. நிரப்பி இதெல்லாம் எதுக்காக செஞ்சார் அப்படின்னா, நம்ம அவர் கூட என்ன நம்மளும் இப்போ நானும் பேச ஒரு நாள் மறித்து போயிடுவேன், நீங்களும் ஒரு நாள் மறித்து, எல்லாரும் ஒரு நாள் மறிக்கிறோம். ஆனா மறிச்சிட்ட பிறகு அவர் கூட பரலோகத்துல எப்பவுமே சந்தோஷமா இருக்கிற. ஏன்னா இந்த பூமியில இருக்கிறோம் அப்படின்னா நிரந்தரம் கிடையாது. சில பேர் 100 வருஷம் வாழ்வான், சில பேர் 50 வருஷம் வாழ்வான், சில பேர் 70 வருஷம் வாழ்வான். ஆனா மரணம்ன்றது ஒரு மனுஷனுக்கு கம்பல்சரி. அந்த மரணத்துக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்குன்னா அது பரலோக வாழ்க்கை. ஆண்டவர் சொல்றாரு, அந்த நித்தியமா வாழ்க்கைக்காக தான்ப்பா நான் உள்ளத்துக்குள்ளே வரேன்றாரு. நம்ம ஒரு விஷயத்துக்கு நம்ம நல்லா புரிஞ்சுக்கணுமா அப்படின்னா, நம்ம நினைக்கிற இந்த பூமியில ஒரு வீடு வாங்குறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுறோம், எல்லாமே நம்ம என்ன பண்ணோம்னா ஹாப்பி அனுபவிக்கிறோம். ஆனா இறந்துட்ட பிறகு நம்ம கூட எதுவுமே வராது. நம்ம கூட வர்றது ஒண்ணுதான், நம்ம அவருக்காக எது செய்யறோமோ, நம்ம என் வாழ்க்கையில என்ன நன்மை செஞ்சாரோ நம்ம கிட்ட நம்ம பிறகு நம்ம சொல்லும் போது அந்த நன்மை மட்டும்தான் அவர் கூட வருமே தவிர்த்து வேற எதுவுமே வராதுமா. எல்லாரும் ஒரு நாள் மறிக்க போறோம், நான் மறிச்சாலும் மேல போனோம், மேல போகும்போது ஹாப்பியா போகணுமா. அந்த ஒரு விஷயத்துக்காக தான் உங்களுக்கு ஒன்றும் சொல்ல போறேன். இப்போ நான் உங்களுக்காக ஜெபிக்க போறேன். நான் என் வாழ்க்கையில செஞ்சது என்னன்னா, நம்புனேன் ஆண்டவரை. அந்த நம்பிக்கை வந்து சந்தேகப்படாத ஒரு நம்பிக்கை. சந்தேகப்படல, ஒரு நாளும் சந்தேகப்படல. சந்தேகப்படாம கேட்டேன், ஆண்டவர் என் வாழ்க்கையை மாத்தினாரு. நாங்களும் உங்களுக்காக ஜெபம் போறோம். நீங்க வெளியே வரலாலும் பரவாயில்ல, வீட்டுல இருந்தாலும் பரவாயில்ல, உங்க இதயத்து மேல கை வச்சு, இயேசுவே என் பாவங்களை மன்னிங்க, என் இதயத்துக்குள்ள வாங்க, இந்த தம்பிக்கு செஞ்ச அற்புதத்தை போல என் வாழ்க்கையில ஒரு அற்புதம் செய்யுங்கன்னு கேளுங்க. அதாவது நினைக்கலாம் இதெல்லாம் உண்மையா பொய்யான்னு, ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. நாங்க சொல்றதுலாம் நீங்க இது இல்லை, ட்ரை தான். ஒரு ஆப்பிள் பழம் இருக்குதுன்னா இது கசப்பா இருக்குமா, புளிப்பா இருக்குமா, தித்திப்பா இருக்குமான்னு சொன்னா புரியாது, அது சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். என் வாழ்க்கையில இந்த இயேசுவை நான் அனுபவிச்சதுனால தான் நான் சொல்றேன். நீங்களும் இந்த இயேசுவை ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்க்கும்போது உங்க வாழ்க்கையில நன்மை நடக்கும். அதுக்கப்புறம் நீங்களே சொல்லுவாங்க, இயேசுவை என் வாழ்க்கையில அற்புதம் செஞ்சாருங்கிட்டு. இப்போ நான் உங்களுக்காக ஜெபிக்க போறேன். இருந்த இடத்துல நீங்க கண்ண முன்னேன்னு அவங்களுக்காக ஜெபிப்பேன். ஆண்டவர் உங்க வாழ்க்கையில பெரிய அற்புதம் செய்வார். நான் சொல்ற ஜெபத்தை சொல்லுங்க, ஆண்டவர் வாழ்க்கையை மாத்துவார். இயேசுவே இங்க இருக்கிற ஜனங்களை உங்க கருத்துல ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. அவங்க இருதயத்துக்குள்ள வாங்க ஆண்டவரே. அவங்களுடைய பாவங்களை, அவங்க வேதனை, அவங்க சஞ்சலங்களை எடுத்து போடுங்க ஆண்டவரே. அவங்க குடும்பத்துல என்னென்ன பிரச்சனை அனுபவிக்கிறாங்களோ மனுஷகிட்ட சொல்ல முடியாது, ஆனா என் தெய்வம் நீங்க பாக்குறீங்க ஆண்டவரே. நாங்க முகத்தை பாக்குற நீரோ இருதயத்தை பாக்குற தெய்வம். யாரெல்லாம் நோக்கி பாக்குறாங்களோ அவங்க இருதயத்தில் இருக்கிற வேதனை சஞ்சலம் எல்லாத்தையும் எடுத்து போட்டு அவங்களுக்கு ஒரு சந்தோஷமா சமாதானமும் ஆண்டவரே எங்க இருதயத்துல கொடுங்க ஆண்டவரே. மனுஷகிட்ட சொன்னா 4 பேருக்கு எல்லாத்தையும் பத்து வச்சிருவான். ஆனா இயேசுப்பா உங்ககிட்ட சொல்லும் போது அந்த நன்மையா, அந்த வேதனையான காரியெல்லாம் நன்மையாக நீங்க மாத்துவீங்க ஆண்டவரே. மாத்தி ஆண்டவரே அவங்க வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே. இதே போதில இவங்க ஒரு நாள் வந்து இயேசு என் வாழ்க்கையில அற்புதம் செஞ்சாருன்னு ஒரு சாட்சி சொல்லத்தக்கதா ஒரு அற்புதமான காரியம் செய்யுங்க ஆண்டவரே. நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க. உங்களை அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவே, நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீங்க சொன்ன வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வார்த்தை ஆண்டவரே நீங்க ஆண்டவரே இருதயத்துல கிரியை நடப்பதாக
அவங்க வாழ்க்கையில் ஒரு அற்புதங்க ஆண்டவரே, அதிசயங்கள் ஆண்டவரே நீங்க செய்வீராக ஆண்டவரே. எல்லா பயமுள்ள ஆவி